வணக்கம் நண்பர்களே. கடந்த 10 வருஷமா சர்வதேச அரசியலையும் சரி, புவிசார் அரசியலும் சரி, இந்தியாவும் அமெரிக்காவும் க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு வரோம். அலைஸா ஒர்க் பண்ணிட்டு வரோம் அப்படின்னே சொல்லலாம். அலைஸ் அப்படின்னா கூட்டாளிகள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில கடந்த ஒரு சில மாதங்கள்லாம் இந்தியா அமெரிக்கா உறவுகளுக்கு இடையே சில விரிசல்களை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ ரீசெண்டா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக கடுமையான விமர்சனத்தை கொடுத்துட்டு வராரு. அது இல்லாம இந்தியா மேல ஒரு சில வர்த்தக ரீதியான நடவடிக்கைகளையும் அவர் எடுத்திருக்காரு. ரீசெண்டா ட்ரேட்னு வரும்போது 25% டாரிஃப்ஸை இந்தியா மேல அப்ளை பண்ணியிருக்காரு. அது இல்லாம இந்தியா ஈரானோட வச்சிருக்க உறவு இது அமெரிக்காவுக்கு தகாது அப்படின்னு சொல்லி 6 இந்திய நிறுவனங்கள் மேல சாங்ஷன்ஸையும் அப்ளை பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி இந்தியன் எக்கனாமியை ஒரு டெட் எக்கனாமி, இறந்து போன ஒரு பொருளாதாரம் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது இல்லாம பிரிக்ஸ் அமைப்பு இருக்கு இல்லையா, இதுல இந்தியா ஒரு மெம்பரா நம்ம இருக்கோம். இந்த பிரிக்ஸ் அமைப்புங்கிறது அமெரிக்காவுக்கு எதிரான அமைப்பு அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு கடுமையா விமர்சனம் பண்ணுவாரு, நடவடிக்கைகளை அறிவிப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனாலும் அவர் அறிவிச்சிருக்காரு. சரி, இதற்கான காரணங்கள் என்ன? ஏன் இந்த அளவுக்கு ட்ரம்ப் எக்ஸ்ட்ரீமா போயிருக்காரு? இந்த நிலையில இருந்து இந்தியா எப்படி மீண்டு வருது? அமெரிக்காவை நம்ம கன்ஃபரண்ட் பண்ண மாதிரி இருக்குமா, எதிர்வினை ஆற்ற மாதிரி இருக்குமா, அல்லது வேற சில வழிகள் மூலமா இந்த பிரச்சனையிலிருந்து இந்தியா மீண்டு வரலாமா? இதுதான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பத்தி பேச சொல்லி கேட்டிருந்தாங்க. தயவு செய்து வீடியோவை ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. சரி, அமெரிக்கா ஏன் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷனை எடுத்திருக்கு? இதற்கு அரசியல் காரணங்களும் இருக்கு, பொருளாதார காரணங்களும் இருக்கு. முதல்ல அரசியல் காரணத்தை நம்ம பார்த்துருவோம். பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கா ஒரு வல்னரபிள் பொசிஷன்ல இருக்கு. ஏன் வல்னரபிள் அப்படின்னா என்ன? ஒரு பாதுகாப்பு அந்த அளவுக்கு இல்லாத ஒரு நிலையில் இருக்கு. நாம் உண்மையாலே ஸ்ட்ராங் தானா அல்லது வீக் ஆயிட்டு வரோமா அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு வந்திருக்கு. கோல்டு வார் பீரியட் 1945 to 1991 இந்த பனிப்போர் காலகட்டத்தில் அமெரிக்கா ஒரு பெரிய வல்லரசா இருந்தது. அதே நேரத்தில் இன்னொரு வல்லரசும் இருந்தது, அதுதான் சோவியத் யூனியன். இந்த உலகம் பார்த்தீங்கன்னா பைபோலாரா இருந்தது, 2 துருவங்களா இருந்தது. ஆனால் 1991ல சோவியத் யூனியன் உடஞ்சு போயிருது. 1991க்கு அப்புறம் இந்த உலகத்தில் ஒரே வல்லரசு தான், அமெரிக்கா மட்டும்தான். சோல் ஹெஜிமன் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ஹெஜிமன்னா வல்லரசு. ஏன் ஹெஜிமன்னு சொல்றாங்கன்னா, மற்ற நாடுகள் மீது இந்த நாடு ஆதிக்கம் செலுத்தும். அது இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல விவகாரங்கள்ல அமெரிக்கா என்ன பண்ணோம்னா களமிறங்கும். அது இல்லாம சாஃப்ட் பவர்னு சொல்லக்கூடிய மென் ஆதிக்கம் மூலமா தன்னுடைய கொள்கைகளை வச்சும் இந்த உலகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். உதாரணத்துக்கு டெமோக்ரஸி, ரூல் ஆஃப் லா, ஃப்ரீடம், பீஸ் இதெல்லாம் வச்சு இந்த உலகத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு அந்த ஹெஜிமன் சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு வல்லரசா அமெரிக்கா பல ஆண்டுகளா இருந்தது. 1991ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருடங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனா கடந்த ஒரு 10 வருடமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹெஜிமன் பொசிஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் வந்திருக்கு. யாரு சேலஞ்ச் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல நாடுகள் இன்னைக்கு சேலஞ்ச் பண்றாங்க. ரஷ்யா சேலஞ்ச் பண்ணுது, சைனா சேலஞ்ச் பண்ணுது, ஏன் இந்தியாவே சேலஞ்ச் பண்ணுது. அது இல்லாம இந்த பிரிக்ஸ் அப்படின்ற அமைப்பு சேலஞ்ச் பண்ணுது. ஏன் ரஷ்யா சேலஞ்ச் பண்ணுது? 1991ல சோவியத் யூனியன் உடையுது, அதுக்குள்ள இருக்க நாடுகள்லாம் வெளியே வந்துருச்சு. ரஷ்யா பல ஆண்டுகளா ஓரளவுக்கு வீக்கா தான் இருந்தது. ஆனா கடந்த சில வருடங்களா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் என்ன பண்றாருன்னா, ரஷ்யாவை மறுபடியும் பலப்படுத்தணும் அப்படின்ற முயற்சியில ஈடுபட்டிருக்காரு. இதற்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். ஐரோப்பிய கண்டம் இருக்கு இல்லையா, இதுல பல நாடுகளோட அந்த உறவை மேம்படுத்துறாரு. அமெரிக்காவுடைய கூட்டாளிகளான சில முக்கிய நாடுகள் இருக்காங்க, டர்க்கி, கிரீஸ் போன்ற நாடுகள் இருக்காங்க. இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பெட்டர் ஆக்குறாரு. அது இல்லாம ஆப்பிரிக்க கண்டத்திலையும் இன்னைக்கு ரஷ்யா காலடி பதிச்சுட்டு வருது. நார்தன் ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளா பிரான்ஸுடைய ஏகாதிபத்தியம் இருந்தது. இப்போ பிரான்ஸை ரஷ்யா ரீப்ளேஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி பல உதாரணங்களும் சொல்லலாம். ரஷ்யாவை தாண்டி இன்னைக்கு அமெரிக்காவுக்கு பெரிய சேலஞ்சா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சைனா. சைனா இன்னைக்கு அமெரிக்காவை அரசியல் ரீதியாகவும் சேலஞ்ச் பண்ணுது, பொருளாதார ரீதியாகவும் சேலஞ்ச் பண்ணுது. சைனா இன்னைக்கு பொருளாதார ரீதியாக வேகமா வளர்ந்துட்டு வராங்க. அவங்களுடைய ட்ரேட் அதிகமாயிட்டே போகுது, டெக்னாலஜிஸ் நிறைய டெவலப் பண்றாங்க. அது இல்லாம ஜியோ பொலிட்டிக்கலா அமெரிக்காவை சேலஞ்ச் பண்றாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தோ பசிபிக் இந்த ரீஜன்ல சைனா ஒரு பெரிய சக்தியா உருவாக்கி வருது. அது இல்லாம இந்த இயற்கை வளங்கள் இருக்கு பாருங்க, இதுல சைனா வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்காங்க. கிரிட்டிக்கல் மினரல்ஸ், ரேர் எர்த்ஸ் இதெல்லாம் சைனா கிட்ட நிறைய இருக்கு. இப்போ சைனாவுடைய
இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் பாலிசி மூலமா என்ன பண்றாங்கன்னா அவங்க இந்த மினரல்ஸையும் கண்ட்ரோல் பண்றாங்க. இதனால அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. அதனால இதெல்லாம் முக்கிய காரணம். அது இல்லாம இந்த பிரிக்ஸ் அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த பிரிக்ஸ் அமைப்பு இந்த அமெரிக்காவுடைய இந்த ஹெஜிமோனிஸ்டிக் பொசிஷனை இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணுது. இந்த பிரிக்ஸ் அமைப்புல இதுக்கு முன்னாடி 5 நாடுகள் இருந்தாங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. இப்போ மேலும் 5 நாடுகள் உள்ள வந்திருக்காங்க. சவுதி அரேபியா, இந்தோனேஷியா, ஈரான், எத்தியோப்பியா இவங்கெல்லாம் உள்ள வந்திருக்காங்க. இப்போ இந்த பிரிக்ஸ் நாடுகள் எதை ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா டெவலப்பிங் வேர்ல்டு ரெப்ரசென்ட் பண்றாங்க. டெவலப்பிங் வேர்ல்டு அப்படின்றது வளர்ந்துட்டு வரக்கூடிய நாடுகள். இப்போ இந்த நாடுகள் என்ன பண்றாங்க, இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்காக ஒர்க் பண்றாங்க. பொதுவா இந்த மேற்கத்திய வளர்ந்த நாடுகளுக்கு தனியா இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இவங்களுக்கு தனியா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதுக்குள்ள ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு அரசியல் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு முரணா பிரிக்ஸ் அமைப்பு இருக்கு. இப்ப பிரிக்ஸ் என்ன செய்ய நினைக்கிறாங்கன்னா இந்த வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் மத்தியில நம்ம ஒற்றுமையா இருக்கணும், பொருளாதார ரீதியா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒர்க் பண்ணணும், டெவலப்டு கண்ட்ரீஸை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்ற முயற்சியில இவங்க இப்போ ஈடுபட்டு இருக்காங்க. இதுவும் ட்ரம்ப் அவர்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் இந்த பிரிக்ஸ் அமைப்பை ஆன்டி அமெரிக்கன் கொலிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்போ இந்தியாவுக்கு வருவோம். ஏன் இந்தியா மேல இவ்வளவு கோவம்? 10 வருஷமா இந்தியாவும் அமெரிக்காவும் பார்ட்னர்ஸா தான் ஒர்க் பண்ணும். ட்ரம்ப் அவருடைய ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இந்தியாவுக்கு எதிராக இந்த அளவுக்குலாம் பேசல, நட்பு ரீதியாக தான் இருந்தார். இந்தியாவும் அமெரிக்காவும் இந்தோ பசிபிக் ரீஜன்ல குவாட் கூட்டமைப்பு கீழே ஒர்க் பண்ணிட்டு வரோம். இந்த இந்தோ பசிபிக் ரீஜன் இதுல பாத்தீங்கன்னா சைனா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு காமன் த்ரெட்டா இருக்கு. அப்படி பார்த்தாலும் இந்தியாவுடைய உதவி அமெரிக்காவுக்கு தேவை. அது இல்லாம இந்தியா அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய எக்கனாமிக் மார்க்கெட். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். கடந்த 10 வருஷமா டிஃபென்ஸ்னு வரும்போது நிறைய மிலிட்ரி வெப்பன்ஸையும் டெக்னாலஜியும் அமெரிக்கா இந்தியாவுக்கு வித்துட்டு வராங்க. இந்த நிலையில ட்ரம்ப் ஏன் கோவப்படுறாரு? இதற்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் மத்தியில இந்தியா ஒரு முக்கியமான நாடு. பிரிக்ஸுக்குள்ள இந்தியா ஒரு லீடரா நாம இருக்கோம். அது இல்லாம இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு சில இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இந்த இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கிறதுல இந்தியா அதிகமா முனைப்போட செயல்படுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியா அமெரிக்காவுக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ஏன்பா நீ நானும் கூட்டாளிகளா இருக்கோம், ஆனா நீ ஏன் இவங்களோட எல்லாம் சேர்ற, ஏன் ஈரானோட சேர்ற, ஏன் நீ சைனாவோடையும் ஒரு சில ஏரியாஸ்ல சேர்ந்து ஒர்க் பண்ற, இது எனக்கு பிடிக்கல, நீ அந்த பக்கம் இருக்காத, ஏன் பக்கம் வா அப்படின்னு ட்ரம்ப் எதிர்பார்க்கிறாரு. ஆனா இதற்கு இந்தியா ரெடியா இல்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் டேர்ம்ஸ்ல அமெரிக்காவோட ஒர்க் பண்ண ரெடி. நம்ம 2 பேருக்கும் சில காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சேலஞ்சஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணலாம், அலைஸா ஒர்க் பண்ணலாம். ஆனா என்னுடைய பொசிஷனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் ஒரு அணிசாரா நாடு, எனக்குன்னு இறையாண்மை இருக்கு, டெவலப்பிங் கண்ட்ரீஸை சார்ந்தவன் தான் நான், எங்களுக்குன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த இன்ட்ரெஸ்ட்டை நான் முன் வைப்பேன், மற்ற நாடுகளுக்காகவும் நான் போராடுவேன் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். இந்த காரணங்களால இந்தியாவையும் இப்ப ட்ரம்ப் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுல எது இன்னும் ரொம்ப வேடிக்கையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸை மட்டும் இன்னைக்கு எதிர்க்கல. அமெரிக்கா ஒரு டெவலப்டு கண்ட்ரி, அமெரிக்காவுடைய முக்கிய கூட்டாளிகளான மற்ற டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்காங்க பாருங்க, இவங்களையும் இப்ப எதிர்க்கிறார். அமெரிக்காவுடைய முக்கிய கூட்டாளிகள் யாருன்னா ஐரோப்பிய நாடுகள். அது இல்லாம ஆசியால சவுத் கொரியா, ஜப்பான் இவங்கெல்லாம் முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு. இப்போ இவங்க மேலேயும் அவர் டேரிஃப் அனௌன்ஸ் பண்றாரு. ரீசெண்டா கனடா மேல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு, இப்போ யூரோப் மேல அனௌன்ஸ் பண்ணிருக்காரு, ஜப்பான் மேலேயும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்ட் பொசிஷன் எடுத்திருக்காரு. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸை தாண்டி தன்னுடைய கூட்டாளிகளான மேற்கத்திய வளர்ந்த நாடுகள் மேலையும் டொனால்ட் ட்ரம்ப் ஆக்ஷன் எடுக்கிறார். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அமெரிக்காவுடைய ஹெஜிமோனி இப்போ ரொம்ப வீக் ஆயிட்டு வருது. இந்த உண்மையை ட்ரம்ப் நல்லா உணர்ந்திருக்காரு. அதனால அமெரிக்க மக்களுக்கு ஒரு மெசேஜை அவர் கொடுக்கணும். இந்த மெசேஜை தான் அவர் தொடர்ந்து கொடுத்துட்டு வராரு. இந்த மாதிரி லீடர்ஸை பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா பிரிங்ஸ்மென் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிங்ஸ்மென்ங்கிறவங்க யாரு? சிம்பிளா சொல்லணும்னா மற்ற நாடுகளை அச்சுறுத்துவாங்க, பழி போட்டுக்கிட்டு இருப்பாங்க, தங்களுடைய நாடுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு மிகைப்படுத்தி சொல்லுவாங்க, மற்ற நாடுகளை தேவைப்பட்டா போரு கூட இழுப்பாங்க. ஆனா உண்மையான சண்டைக்கு போக மாட்டாங்க, டைரக்டா போய் லார்ஜ் ஸ்கேல் ஃபைட்டிங் பண்ண மாட்டாங்க, வம்புக்கு இழுத்து எட்ஜ் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துருவாங்க. இவங்க தான் பிரிங்ஸ்மென். அப்படிப்பட்ட ஒரு பிரிங்ஸ்மென் லீடர் தான் டொனால்டு ட்ரம்ப். ஸோ இப்படிதான் நம்ம டொனால்டு ட்ரம்ப்புடைய அரசியலை பார்க்க வேண்டியிருக்கு. இது மேற்கொண்டு எப்படி போவோன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பிரிங்ஸ்மேன்ஷிப்ல அவர் ஈடுபட்டுட்டே இருப்பாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அறிவிப்பாரு. ஆனா எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களான்னா எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு டேரிஃப்ஸை அதிகமாக அறிவிப்பாங்க, ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சிப்பாங்க.
ஒரு நாடு எதிரின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய சேர்ந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க. இப்படிதான் அந்த பிரிங்ஸ்மேன் வந்து டிராவல் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இந்த அரசியலை தான் வரக்கூடிய மாதங்களில் வருடங்களில் நம்மளால எதிர்பார்க்க முடியும். இதை நீங்களே ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். சரி, இப்போ இந்தியா இதற்கு சொல்யூஷனாக என்ன பண்ணலாம்? அமெரிக்கா ஒரு முக்கிய கூட்டாளி, அமெரிக்கன் ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ண முடியாது. இப்போ இந்தியாவுடைய ரெஸ்பான்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. டைரக்டா இப்போ நம்ம எந்த ரெஸ்பான்ஸும் தரல. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்தியாவுடைய பொசிஷனை இன்னைக்கு அமெரிக்கா உணர்ந்திருக்கு, நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோன்றது அமெரிக்கன் பிரசிடென்ட்டே சொல்றாரு அப்படின்னு தான் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கோமே தவிர, அமெரிக்கன் பிரசிடென்ட் சொன்னது தப்பு, நாங்க திரும்ப டேரிஃப்ஸ் அவங்க மேல அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு இந்தியா சொல்லல. இப்போ தொடர்ந்து இந்தியா அமெரிக்காவோட ஒரு கூட்டாளியா ஒர்க் பண்ண தான் போறோம். அதே நேரத்தில் நம்முடைய ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட்டை விட்டு கொடுக்க முடியாது. இதற்கு நாம என்ன பண்ணலாம்னா, இந்தியா பிரிக்ஸ் அமைப்பு கீழே தொடர்ந்து ஒர்க் பண்ணணும். பிரிக்ஸ் அமைப்பு கீழே முக்கியமான டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க. லீடர்ஸ் ஆஃப் த டெவலப்பிங் வேர்ல்டு பிரிக்ஸ் கீழே பார்க்கலாம். இந்த நாடுகளோட நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணணும். இந்த டெவலப்பிங் வேர்ல்டு கொலிஷனை நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிட்டே வரணும். இதை தான் இந்தியா தொடர்ந்து பண்ணணும். இந்தியா பல ஆண்டுகளா ஒரு அணிசாரா நாடா இருக்கு. நான் அலைன்டு கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த நான் அலைன்டு மூவ்மெண்ட்டுக்கு இந்தியா ஒரு லீடர். ஆனா இன்னைக்கு எப்படி ஒரு பொசிஷன் நம்ம எடுத்திருக்கோம்னா, இந்த நான் அலைன்டு மூவ்மெண்ட்டுக்கு ஒரு லீடரா இருக்கிறத தாண்டி டெவலப்பிங் வேர்ல்டுக்கு நம்ம ஒரு லீடரா இருக்கோம். இந்த வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் இருக்காங்க இல்லையா, மெயின் ஆசியா, ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்கால இருக்காங்க. இந்த நாடுகளுக்கு இன்னைக்கு நம்ம லீடர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நாடுகளுக்கு நம்ம தொடர்ந்து லீடரா இருக்கணும். இந்த நாடுகள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அரசியல் நெருக்கடி வருதுனால சப்போர்ட் பண்ணுவாங்க, பொருளாதார நெருக்கடி வருதுனால சப்போர்ட் பண்ணுவாங்க. அது இல்லாம இப்ப அமெரிக்கா அப்ளை பண்ணக்கூடிய இந்த எக்கனாமிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இந்த நெருக்கடி இருந்தாலும் நாம என்ன பண்ணலாம்னா, இந்த நாடுகளோட வர்த்தகத்தை அதிகப்படுத்தலாம். ஏற்கனவே அதிகப்படுத்தி இருக்கோம். உதாரணத்துக்கு ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை நம்ம அதிகமாக வாங்கிட்டு இருக்கோம். சைனாவோட ஏற்கனவே நம்முடைய ட்ரேட் வால்யூம் அதிகமாக தான் இருக்கு. இந்தோனேஷியா, மலேசியா, பிரேசில், மெக்சிகோ போன்ற நாடுகளோட நம்ம தொடர்ந்து வர்த்தகத்தை அதிகப்படுத்தணும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹெட்ஜிங் கிடைச்சிடும், ஒரு பாதுகாப்பு கிடைச்சிடும். அப்போ அமெரிக்காவோடய நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணலாம். அதே நேரத்தில் ஒரு வளர்ந்து வரக்கூடிய நாடா நம்முடைய இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பாதுகாத்துட்டே வரலாம். இதுதான் இந்தியாவுடைய வே ஃபார்வர்ட். நம்முடைய ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, ஜெய்சங்கர், அவருடைய புக்ல அழகா அதை சொல்றாரு. இந்தியா இஸ் அ சவுத் வெஸ்டர்ன் பவர்னு சொல்றாரு. இதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து மேற்கத்திய நாடுகளோடய ஒர்க் பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு மேற்கத்திய நாடு மாதிரி தான். ஏன்னா டெமோக்ரஸி வச்சு பார்க்கும்போது நம்ம ஒரு மேற்கத்திய நாடு. அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ் இவங்கெல்லாம் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ், வெஸ்ட். டெமோக்ரஸி பார்க்கும்போது நாமளும் ஒரு வெஸ்டர்ன் பவர், அவங்களோட ஒர்க் பண்ணலாம், டெமோக்ரஸி வச்சு ஒர்க் பண்ணலாம். இன்னொரு பக்கம் நம்ம ஒரு சதர்ன் பவர். சதர்ன் அப்படிங்கிறது யாருன்னா டெவலப்பிங் வேர்ல்டு. இந்த டெவலப்பிங் வேர்ல்டு குளோபல் சவுத்னு சொல்லுவாங்க. அப்போ பொருளாதார இலக்குகள், செயல்பாடுகள் அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு சதர்ன் ஸ்டேட், சதர்ன் பவர். அதனால தான் இந்தியாவை சவுத் வெஸ்டர்ன் பவர் அப்படின்னு அவர் சொல்றார். அப்படி பார்க்கும்போது நம்ம தொடர்ந்து அமெரிக்காவோட ஒர்க் பண்ணணும். ஆனால் அமெரிக்காவுடைய அந்த அச்சுறுத்தலுக்கு நாம அடிப்படையக்கூடாது. ஈக்குவல் டேர்ம்ஸ்ல ஒர்க் பண்ணணும். எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னா, இந்த குளோபல் சவுத் இருக்காங்க இல்லையா, டெவலப்பிங் வேர்ல்டு, இவங்களோட நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணணும். நம்முடைய இன்ட்ரெஸ்ட்டை சேஃப்கார்ட் பண்ணிட்டு இந்த டெவலப்பிங் வேர்ல்டுக்கு நம்ம தொடர்ந்து லீடர்ஷிப்பை கொடுக்கணும். இதை எந்த அளவுக்கு நம்ம பெட்டரா பண்றோமோ அந்த அளவுக்கு இந்தியாவுடைய பொசிஷன் இன்டர்நேஷனல் லெவலில் ஸ்ட்ராங்காக தொடர்ந்து இருக்கும். நன்றி.